கமக்கம் அப்படிங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சு பாடணும் அப்படின்னா சா நீ தா பா நீங்க பாடுறதுல இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க இந்த விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால நல்லா பாட முடியும். பாட்டு கத்துக்கிறவங்க இந்த விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு முறையாக பயன்படுத்தணும். இந்த வீடியோவில் கமகம் அப்படின்னா என்ன, அதை எப்படி முறையாக கற்றுக்கிறது, அதாவது நம்மளோட பேசிக் லெசன்ஸ் லேர்ன் பண்ணும்போதே அதை எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும், கமகம் நம்மளோட சிங்கிங்கில் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பற்றியும், எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் கர்நாடிக் மியூசிக் லேர்ன் பண்ணுறீங்களா இல்லை ஃபிலிம் மியூசிக் லேர்ன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமகம் அப்படிங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சு பாடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் அடிப்படை விஷயங்களான ஸ்ருதி தாளத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்ருதி தாளம் இதை பற்றி அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சில வீடியோஸ் போட்டிருக்கேன். மேலும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்து சேரும். கமகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்வரத்தை அதே இடத்துல அசைக்கிறதோ இல்லை ஒரு ஸ்வரத்தை இன்னொரு ஸ்வரத்திலிருந்து நாம் இழுத்து எடுக்கிறதோ இல்லை ஒரு ஸ்வரத்தை தட்டி எடுக்கிறதோ, இந்த மாதிரி நிறைய விதமான கமகங்கள் இருக்குது. இப்போ கமகம் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிற சரிகம பதனசாலியே அதை சேர்த்து பாடலாம். அதாவது இப்போ நீங்கள் சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அப்பர் ஸ்தாயி, தாட்டு வரிசை, அலங்காரம் இது எல்லாமே ஒரு ராகத்தில் படிக்கிறீங்க. மாயா மாலவ கௌலன்ற ராகத்தில் படிக்கிறோம். இப்போ அந்த ராகத்துக்குரிய கமகம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி ஒரு ராகத்துலேயும் அந்தந்த ஸ்வரங்களுக்கு என்னெல்லாம் கமகம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஸ்ருதி விலகாமையும் நாம் பாடணும். இப்போ இதுவே நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கலர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ கலர் இருக்குது அப்படின்னா அது வெறும் பிளைன் ப்ளூவாக இருந்தால் எப்படி இருக்கும், அது கூட கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலர் சேர்த்தோன்னா அது கொஞ்சம் லைட் ப்ளூவாக மாறும். அதே மாதிரி கொஞ்சம் எல்லோ கலர் சேர்த்தோன்னா அது கொஞ்சம் ஷேடு மாறும். அந்த மாதிரி நாம் ஒரு ஸ்வரம் வந்து முழுசாக பிளைனாக பாடாமல் அது கூட அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்வரத்தோட சாயல் இருக்கிற மாதிரி நாம் பாடணும். இல்லை ஒரு ஸ்வரத்தை அதுலேயே நம்ம அசைச்சு பாடணும். இல்லை ஒரு ஸ்வரத்துலேருந்து இன்னொரு ஸ்வரத்தை எடுத்து நாம் பாடணும். இந்த மாதிரியெல்லாம் கமகங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சரிகம பதனசாவியே பிளைன் நோட்டா, அதாவது எந்த விதமான கமகமும் இல்லாமல் அந்தந்த ஸ்வரமாக எப்படி பாடுறது, அதே நேரத்தில் கமகம் கொடுத்து எப்படி பாடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேசிக் சரளி வரிசை தான் எடுத்திருக்கேன். பிளைன் நோட் எப்படி வரும் அப்படின்னா, அந்த மாதிரி எந்த விதமான அசைவும் இல்லாமல் ஒரு ஸ்வரத்துலையும் நாம் வாசித்தாலோ பாடினாலோ இந்த மாதிரி தான் கேட்கும். சாரி காமா பாத நீ சா சா நீ தா பா மாகரீசா. நான் வந்து ஈ ஸ்ருதியில் பாடிட்டு இருக்கேன். இதுவே கமக்கத்தில் பாடினா எப்படி இருக்கும், வாசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும். அதாவது சாவுக்கும் பாவுக்கும் எந்த விதமான அசைவும் இருக்காது.
சாவுக்கும் பாவுக்கும் நாம் வேறு ஸ்வரத்துலேருந்து வந்து ஒரு கமக்கம் கொடுக்கலாம். இப்போ வந்து சாவை வந்து தாலேருந்து எடுத்து சா வாசிக்கலாம். அதாவது அப்படி இது மந்திரஸ்தாயி தாலேருந்து கூட எடுத்துகிட்டு வந்து பாடலாம். அதே மாதிரி இப்போ பாலாம் வந்து ரீலேருந்து எடுத்து பாடலாம். அந்த மாதிரி ரீ, க, மா, தா, நீ இந்த ஸ்வரங்கள் அந்தந்த ராகத்துக்குரிய அசைவுகளோட இல்லை ஒரு ஸ்வரத்துலேருந்து புல் பண்ணி பாடுறது, இந்த மாதிரி கமக்கங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கமக்கத்தோடு எப்படி பாடுறது அப்படின்னு பார்க்கலாம். சாரே காமா பாத நீ சா 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 நீ தா பா மா க ரே சா சா ரே கா மா பாத நீ சா சா நீ தா பா மா க ரே சா. கமலாசதி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேக்ஷனா. கமலாசதி முக கமல கமலஹித அப்படிங்கும்போது தபபகன்ற மாதிரி ஒரு கமக்கமாக அந்த இடத்துல நமக்கு பாடினாதான் அந்த பாட்டுக்குரிய அழகு வந்து நமக்கு கிடைக்கும். கர்நாடிக் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நிறைய கமக்கங்கள் யூஸ் பண்ணி பாடுவாங்க. அதே மாதிரி தான் ஃபிலிம் மியூசிக்லேயும் நீங்கள் ஒரு ஸ்வரத்துலேருந்து இன்னொரு ஸ்வரத்துக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வார்த்தைகளில் அந்த ஒரு ஃப்ளோ வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளைட் கொடுத்து மூவ் ஆனால் தான் அது நல்லாயிருக்கும். அதாவது இப்போ ஒரு சாங் எடுத்துக்கலாம். அப்படின்னு இப்போ இந்த சாங்கில் மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நீங்கள் அதுக்கான அந்த கமக்கத்தை கொடுத்து பாடினாதான் அது ஃப்ளோவாக அழகாக கேட்கும். இல்லைன்னா அதோட ஸ்வரம் பார்த்தீங்கன்னா ரிகமப்பா அப்படிங்கன்னா இப்போ அப்படின்னா அது எவ்வளோ பிளைனாக இருக்குது. ரிகமப்பான்னு ஸ்வரமாக தான் நமக்கு கேட்கும். அது ஒரு சாங்காக நமக்கு கேட்காது. அப்படின்னு எடுத்தால் தான் அந்த பாலிருந்து நம்ம மாவை எடுக்கும் போது அந்த வார்த்தைகளும் சேர்ந்து அழகாகும். ஸோ இந்த பாவுக்கு அந்த மாவோட டச்சு நம்ம கொடுக்குறோம். பாவை வந்து மாலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அதெல்லாம் தான் அந்த கமக்கமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். வெறுமனே ஒரு ஸ்வரத்துலேருந்து மட்டும் எடுக்கணும்னு இல்லை, நிறைய ஸ்வரங்கள்லேருந்து கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் அந்த உயிரே அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு உயிரே அப்படிங்கும்போது பாப்பா மா அந்த பாலேருந்து மாவை திருப்பியும் நம்ம புல் பண்ணி எடுக்கிறோம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கமக்கமாக தான் வரும். அதாவது மம பாகமாரிகாச அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்வரத்துல இருந்தும் நாம புல் பண்ணி எடுத்து தான் அதுக்கு நாம அழகு சேர்க்கிறோம். அப்படின்னு அந்த ஸ்வரங்களோட ஃப்ளோவை நம்ம மெயின்டைன் பண்ணாதான் நம்மளால அதை கரெக்டாக பாட முடியும். இப்போ சரளி வரிசையில் என்னெல்லாம் கமக்கம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சா வந்து பிளைனாக எடுத்தோம். இப்போ இந்த ரீயை அந்த ரீலேயே, அதாவது அந்த ஸ்வரத்திலேயே அசைக்கிறது. சாரே அப்படின்னு அந்த ஸ்வரத்திலேயே நாம அதை அசைவு கொடுக்குறோம். சின்னதாக ஒரு அசைவு நம்ம கொடுக்குறோம். அதுலேருந்து ரீலேருந்து கா, காவை வந்து பிளைனா கா அப்படின்னு எடுக்காம கா அப்படின்னு ரீலேருந்து அந்த ரீயோட டச் இருக்கிற மாதிரி, ஆனால் காவோட போர்ஷன் தான் நிறைய நம்ம பாடுறோம். சாரே காமா அப்படின்னு
ஒரு கமக்கத்தோடு நாம் பாடுறோம். அதாவது ரீலேருந்து கா எடுத்து மாவை வந்து பிளைனாக எடுக்கிறோம். அப்புறம் பா வந்து பிளைன் நோட்டு தான். பா அப்படி. த அந்த தாலியே அசைக்கிறோம். எப்படி ரீயை வந்து ரீலியே அசைக்கிறோமோ அதே மாதிரி தாவை வந்து தாலியே அசைக்கிறோம். இதை பால இருந்து கூட நம்ம எடுத்து அசைக்கலாம். நீசா அப்படின்னு அந்த நீக்கு தால இருந்து நாம புல் பண்ணி கொண்டு போறோம். இப்படி கிளைட் பண்ணி பாடுற கமக்கங்கள்லாம் ஏற்ற ஜாரு, இறக்க ஜாரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப சா வந்து பிளைனா, அதுக்கப்புறம் வரக்கூடிய சாவை பால இருந்து கொண்டு வரலாம். அதாவது சா சா நீ அப்படிங்கும்போது அந்த நீ சொல்லும் போது அந்த சாவையும் சேர்த்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். த பா அப்படிங்கும்போது நீலிருந்து புல் பண்ணி அந்த தாவை நாம கொண்டு வந்து பாடுறோம். அப்புறம் பா வந்து பிளைனு. மாகரீசா அப்படிங்கும்போது ரீலேருந்து மாவை எடுத்து கா பிளைனாக பிடிச்சி அங்கேருந்து ரீக்கு வந்து சா வரும். இந்த மாதிரி டீட்டெயிலிங்காக நாம் ஒரு ராகத்துலேயும் என்ன மாதிரியான கமக்கம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாய்ஸ் அதுக்கு ட்ரைன் பண்ணிக்கணும். நாம் பேசிக்லேருந்தே கமக்கம் கொடுத்து பாட பழகிட்டோன்னா நமக்கு வர்ணம் மாதிரியான லெசன்ஸ் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக அதை பாட முடியும். அதாவது அந்தந்த ராகத்துக்குரிய கமக்கங்கள் கொடுத்து அந்த வர்ணத்தை நம்மளால் பாட முடியும். இங்கே நம்ம பிளைன் நோட்ஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நம்மளால் திடீர்னு வந்து கமக்கமாக பாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய விதமான கமக்கங்கள் பற்றி தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டு பாடும்போதோ ஒரு வர்ணம் பாடும்போதோ உங்களால் அந்த கமக்கத்தை யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ராகத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கமக்கம் பாடும்போது நாம் ஸ்ருதி விலகாமையும் அதே நேரத்தில் தாளமும் கரெக்டாக போட்டு பாடணும். இப்போ நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாம் இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த தாளம் தப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்ருதியும் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுமே கவனத்தில் வச்சு ஒரு ஸ்வரத்தை எந்த அளவுக்கு அசைக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அசைக்கணும். எந்த அளவுக்கு அதை ஒரு ஸ்வரத்திலிருந்து புல் பண்ணி கொண்டு வரணுமோ அந்த தாளத்துக்குள்ளே அதை கரெக்டாக கொண்டு வந்துடணும். அந்த மாதிரி நம்ம வாய்ஸை நாம் பயன்படுத்த கற்றுக்கணும். கமக்கம் பற்றி இன்னும் தெளிவாக இன்னொரு வீடியோவில் நிறைய பேசலாம். ஆனால் இப்போ நாம் அதோட பேசிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.